ஹாய் ஹலோ வணக்கம். இந்த எபிசோடில் வந்து எந்த அனிமி பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு டார்க்கான ஒரு அனிமி பெர்செர்க். பெஸ்ட். ஒரு மேக்ஸிமம் அனிமி பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து ஒரு 2-3 நாளாவது இருக்கும், அது காமனாக. ஆனால் இந்த அனிமி வந்து அதோட எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஒரு 3-4 நாளாவது உங்கள் தூக்கத்தை வந்து காலி பண்ணிடும் இந்த அனிமி பார்த்தீங்கன்னா. நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது நைட் அனிமி பார்க்காதீங்கன்ட்டு. நானும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய அவாய்ட் பண்ண நினச்சாலும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ரொம்ப டார்க்காக இருக்கும். இது நாங்கள் பேசுகிறப்பே உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இது ஆனால் ஒரு மாங்காவாக வந்த அளவுக்கு இன்னும் அனிமையை அடாப்ட் பண்ணலை. இது ஒரு 97 வந்த ஒரு அனிமி தான். அது ஆதர் இறந்துட்டாரு. அதனால அது இது பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் ஒரு 26 எபிசோடு தான் அதில் அனிமியாக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்களுமே மாங்காவை ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஒரு டார்க்கான ஒரு அனிமி. ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதில் வந்து தான் அன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இது ஒரு இவ்வளோ கம்மியான எபிசோட்ஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். நல்லா கேட்டிங்க அப்படின்னா நம்ம யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம்? கட்ஸுக்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாமா? மொத்தமாக ஓவராலாக கதை மாதிரியே லைட்டாக ஓப்பனாக என்ன அப்படின்றது சொல்லிடலாம். இது வந்து ஆக்சுவலி கதைக்களம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து மிடில் ஏஜஸ் அப்படின்னு சொல்லப்படுற டைமில் நடக்குது. வழக்கமாக மேங்கன்னா ஜப்பான் சார்ந்தது தான். அந்த நிலப்பரப்பு அந்த காலத்துக்கு பேக்வர்டாக சாமுராய்ஸ் கிமோனோ போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து என்னென்னா இங்கே வந்து ஒரு ஒரு யூரோப்பியன் கல்ச்சருக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் எனக்கு எக்ஸ்பெஷலி வந்து ஃப்ரெஞ்சு மாதிரியே எனக்கு தோணும். ஃப்ரெஞ்சு தான் யூரோப்பியனில் இவங்க போட்டிருக்க அந்த இந்த குதிரை மேல நீளமான அந்த வால் வச்சுட்டு போறது. அந்த வாலுமே திருப்பி வச்சிருக்க வாலும் பார்த்தோன்னா சின்னதா மெலிசா இருக்க மாதிரி இருக்கும். அங்க ஒரு இதோட இரும்பு உடை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த குதிரை வீரர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த கலாச்சாரத்தை பிரதிபலிச்சு தான் இருக்கும். அப்போ வந்து என்னன்னா அந்த கிறிஸ்டியன் இது இருக்கும். அது அந்த ஜப்பான்ல வந்து கிறிஸ்டியானிட்டி அதுக்கு ஒரு சர்ச் இருக்கும். அவங்க ஒருத்தனுக்கு மரியாதை வழங்குறதெல்லாம் வந்து பிரெஞ்சு கலாச்சாரப்படி இந்த வாழை தோல்ல வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதில் என்ன டைம் நடக்குதுன்னா, இந்த ஒரு லோன் wolf மாதிரி ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் பேர் கட்ஸு. அவன் தன்னை சர்வை பண்ணுறதுக்காக சண்டை போடுறான், அவ்வளோதான். அதே நேரத்தில் வந்து ஒரு 100 years வார் வந்து சுற்றி போயிட்டு 100 வருஷமாக நடத்துக்கிட்டு இருக்கிற வார். அதில் ஒரு அரசனுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு படைக்குழு வச்சிருக்கிறவன் பேர் வந்து பேர் என்ன, கிரிஃபித் கீழே ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. இப்போ போர் சமயத்துலன்னு வந்தால் அங்கே ஒரு மெர்சனரி அப்படின்னு ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம், அது ஒரு கல்ச்சர்னு சொல்லலாம். ஒரு போராட்டம் நடக்குதுன்னா வெளிநாட்டை சேர்ந்த ஒரு போர் வீரனை கூட காசு கொடுத்து உள்ளே எடுத்துப்பாங்க. அது மாதிரி இவன் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி வச்சுக்கலாம், சண்டை போடுறதுக்காக இருக்க ஒரு பிரைவேட் கம்பெனி. ஆமாம், நான் சண்டை போடுவேன் அப்படின்னு. ஆமாம், அது மாதிரி இவன் கட்ஸை வந்து உள்ள அவனை சண்டையில் ஜெயிச்சு அவனை டீமுக்குள்ளே எடுத்துக்கிறான். ஸோ அவங்களுடைய பயணம் தான் இது மொத்தமாக. அதுக்கப்புறம் என்ன மாறினது, கட்ஸ் யாரு, கிரிஃபித் யாரு, பாஸ்கா யாரு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ கட்ஸு வந்து ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்டில் வந்து ஒரு ஐடியாலஜியோடு இருக்க ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் தான் அவனோடது. வந்து இப்போ ஆன்டி ப்ரொட்டாகனிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஆமாம், இப்போ இவனோடது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல கட்ஸோடது. ஆமாம், ஆக்சுவலி இந்த ஆன்டி ப்ரொட்டாகனிஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு சினிமேட்டிக் வியூவர்ஷிப்போடைய டெர்மினாலஜி தான். இந்த மாதிரி ஹீரோ, இது ஆன்டி ஹீரோக்கு முன்னாடியே ஹீரோஸ் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடையாது. அவங்க குதிரை வீரர்களாகவோ இல்லை ஜோரோவாகவோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இவர் வந்து ஒரு ஸ்டாய்க் அப்படின்ற அது ஒரு நார்மலாக ஒரு வேர்டாக மென்ஷன் பண்ணிட்டு போவாங்க. ஸ்டாய்க்குன்றது ஒரு ஃபிலாசபியும் கூட. அது வந்து அடிப்படையில் ஒருத்தன் வலியை சகிச்சு ஏற்றுக்கிட்டு வாழ்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அவன் முகத்தில் கூட பாவனையே காட்ட மாட்டான். ஆமாம், வலி தான் ரியாலிட்டி. அது ஃபுல்லாக பார்த்தவங்க இப்போ என்னன்னு தெரிஞ்சிடும். பார்த்தாங்கன்னா இப்போ நம்ம நீ சொன்ன வலியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீ பண்ண வேண்டியதை பண்ணுங்கிறத அந்த ஒரு ஜானர் தான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வந்து கட்ஸு. இப்போ கட்ஸுட்டேருந்து நம்ம ஆரம்பிக்கல, ஏன்னா அவன்கிட்டேருந்து அந்த ஸ்டோரி வரும். மற்ற எல்லாருமே வந்து இவன் தான் மெயின். அதில் கட்ஸு பிறக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குது. நான் ஒரு பர்த்தை வந்து இப்படி பார்த்தேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, மேபி இருக்கலாம். நிறைய டார்க்கான நிறைய அனிமி அவாய்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமாம், நம்ம இதில் எப்படின்னா பிறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கையில் வச்சுருக்காங்க. இவன் வந்து இறந்துட்டு நான் தூக்கி போட்டு வா அப்படிங்கிறாங்க. இப்போ நீ சொல்கிற பற்றி அந்த வார் வந்து ஒரு 100 வருஷமாக போயிட்டுருக்குன்ட்டு நம்ம ப்ரெசென்ட்டில் பார்க்குற யாருமே பிறந்தது வந்து வார் இல்லாத டயத்தில் பிறந்தவங்க கிடையாது. அவங்க பிறந்ததுலேருந்து வார் இருந்துகிட்டு இருக்கு. அவங்க அது இல்லாமல் போர்க்களத்தில் தான் பிறக்கிறான், போர் நிலத்தில் தான் பிறக்கிறான். இப்போ கட்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நான் சொல்ல வரேன். நம்ம பார்த்துட்டு இருக்க காஸ்காவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அப்போ தான் வந்து அவங்க அம்மா தூக்கி போட்டு வா அப்படிங்கிறான். கொஞ்ச நேரத்துல இருந்து அவங்க அம்மாவுமே இறந்துடுறாங்க. அவன்
அவங்க அம்மா இறந்து அவங்க தூக்கி போட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் அவன் அழுகவே ஆரம்பிக்கிறான். ஆமா. அது வந்து அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த ரத்த குளத்துல வந்து ரத்தம் தான் அவனை தாளாட்டுச்சு. தாளாட்டுது அப்படிங்கிற அவ்வளோ மாதிரி அவ்வளோ கொடூரமா அந்த தீமே அதுதான். ஆக்சுவலி இந்த சீன் வந்து அனிமில இல்ல மேங்கால இருக்கிற சீன் இருக்கு. நீ வந்து அந்த பிக்சர் பாக்குறப்ப உனக்கு தோணும். அது நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு எலும்பு கூட தொங்கிட்டு இருப்பாங்க. அங்கதான் பிறக்கிறான். இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு வைலன்ஸ், ரொம்ப வைலன்ஸா இருக்கு, ஒரு டார்க் சைடு. இன்னொன்று வந்து பெர்செர்க் வந்து எப்படின்னா, ஒரு ஒரு நம்மளை டக்குன்னு ஏன் அஃபெக்ட் பண்ணி ரொம்ப நாள் வரைக்கும் இருக்குன்னா, இது ரியாலிட்டியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும். மற்றது வச்சு ஒரு லேயர் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளை ஒரு கேரக்டராக கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணாது. இப்போ நம்ம ரியலாக ஒரு சண்டையை பார்த்தோம்னா, ஒருத்தவங்க வெட்டுறாங்கன்னா ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல, அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இது இருக்குல்ல, ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளை கனெக்ட் பண்ணி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை அது. இது எனக்கு என்னமோ ஸ்ட்ரைட்டாகவே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம். அந்த மாதிரி இன்னொன்று வந்து இன்னும் இதை ஏன் அழுத்தமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுக்கு போட்டிருக்க எஃபர்ட். ஈவன் இப்போ சாதாரணமாக இப்போ சண்டை சீனுக்கு அப்போ தான் ஹைப் ஆகும்லாம் இல்லை, சாதாரணமாக பேசுகிற ஒரு சீன் கூட அழுத்தமாக ஷார்ட் டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு குழுவாக உட்காந்து இது நடுவில் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு விதமான ஷார்ட்டு, அப்போ இப்படியே ஷார்ட் இருக்குது, அவங்க முன்னாடியே இருக்குது. திடீர்னு ஒருத்தன் வந்து நெகட்டிவாக ஒருத்தன் பாயிண்ட் சொல்கிறான். யார் அவன் சொல்கிறான்னா, கேமரா அப்படியே லைட்டாக கீழே இறங்குது, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இப்படி படுத்திருக்கான், அவங்க இப்படி சுற்றி இருக்காங்க, அவன் ஆப்போசிட்டாக இப்படி படுத்திருக்கான். அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நீ ஜஸ்ட் ஃப்ரேமிங் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இவன் பாசிட்டிவாக பேசிட்டு இருக்கான், இவன் ஆப்போசிட் டைரக்ஷனில் நெகட்டிவாக பேசுகிறான்றது கன்வே பண்ணுறான். ஆமாம், அந்த அளவுக்கு மெட்டிகுலஸாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒர்க் இருக்குது. அதனால நீ ஷார்ட்டு சொன்னோடனே எனக்கு வந்து இந்த கட்ஸோட ஒரு ஷார்ட் இருக்கும் எப்போவுமே. அவன் ஒரு மரத்தில் தனியாக உட்காந்துருப்பான், தனியாக உட்காந்துருவான், ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் அவனோட ஜேர்னி தான். அவன் எப்பவுமே அவன் தண்ணி தான். அவன் இல்லை தனியாக உட்காந்துருப்பான், நிறைய கட்டு போட்டுருவான். அது நிறைய அந்த வலியோட ஒரு கட்டு. அதுதான் நீ சொல்றது வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக அது வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ கட்ஸ் வந்து பிறந்தது மட்டும்தான் ஒரு டார்க்காக இருந்தது அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ வந்து அவனை ஒருத்தன் கேம்பினோன்னு நினைக்கிறான் பேர், அவனை வந்து எடுத்து வந்து ஒருத்தன் வந்து இந்த ட்ரெயின்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் நல்லவனா இருப்பானான்னு பார்த்தா அப்படி கிடையாது. அவனோட ஓன் யூஸுக்காண்டி தான் அவனை வளர்க்குறான். இப்போ வந்து ஒரு சண்டை கற்றுக் கொடுத்து ஒரு இடத்துல சண்டை போட ஃபர்ஸ்ட் வந்து அவனை கில் பண்ணே மனசு வராது பார்த்திருக்கியா. ஆனால் கில் பண்ணுவான். அதுக்கப்புறம் அங்கே சர்வே ஆகணும்னு வச்சுக்கவே கில் பண்ணிட்டு காசெல்லாம் இவன்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிருப்பான். ரேப் பண்ணியிருப்பான். அது வந்து இந்த மாங்காய் ஜஸ்ட் ரிலாக்ஸ்ன்னு போட்டுருப்பானு பாரு. எப்பா என்னடா நம்மளை போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு அந்த வார்த்தையே நமக்கு. இதெல்லாம் சகஜம்தான் அந்த மாதிரி. அவனுக்கு ஒரு சின்ன பையன், அவன் எப்படி இதாக இருக்குது நீ பார்த்துருக்கனா, சின்ன வயசுல இந்த மாதிரி அபியூஸ் பண்ணவங்களுக்கு வந்து அந்த அதிர்ச்சி வந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அது மேலே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், யாருமே டச் பண்ண விட மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். கேம்பியன் இருக்கால, அவனுக்கு ஒரு நாள் வந்து கால் போயிடுது, ஒரு சண்டே அப்போ கால் போயிடுது. அதுக்கப்புறமும் இவன் வந்து சண்டை போட்டு வந்து அவன்கிட்ட காசு கொடுக்குறான். மற்றவங்களாம் அந்தளவு கொடுக்க மாட்டாங்க, இவன் தான் கொடுப்பான். இவன் வந்து அந்த கால் போனவன் வந்து கார்ட்ஸ் தான் கொடுக்குறான், ஆனால் இருந்தாலும் அவனை கில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துடும். அந்த கூடாரம் இருக்குல்ல, அதில் வர்றப்போ இவன் தான் ஒரு பெரிய ஸ்வாட்ஸில் வந்து எப்பவுமே ட்ரெயின் பண்ணிட்டுருக்குல்ல, இவன் டிஃபென்ஸ் தான் பண்ண போகிறான். அவன் மேலே கோவப்பட்டு கில் பண்ண வரல. அவன் லாஸ்ட் வரைக்கும் புரியாது என்ன ஏன் அவர் கொல்ல வந்தார், என்ன ஏன் அவர் கொல்ல வந்தார் அப்படின்னு தான் இருக்கான். பட் அவன் வந்து ஒரு டிஃபென்ஸ் பண்ணுறப்போ வந்து கில் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த டைமில் அங்கே இருக்கவங்க வந்து வந்துடுவாங்க. அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, இவன் தான் அவரை வேணும்னே கில் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவனை வந்து துரத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஓடிடுவான். இப்போ வந்து அவனோட தேவை என்ன, சர்வே ஆகணும். இப்போ அவனோட எய்ம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணு பார்ட்டை நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு தேவை வந்து சர்வே ஆகணும், இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் ஒரு எய்ம். இப்போ கிரிஃபித் எடுத்துக்கிட்டோம்னா, கிரிஃபித்துக்கோட எய்ம் வந்து என்னன்னா, அவன் வந்து ஒரு பேண்ட் வச்சிருக்கான், பேண்ட் ஆஃப் தி ஹாக்னு சொல்லிட்டு. என்னன்னா ஒரு பெரிய ஒரு சண்டை போடுற ஒரு டீம், எந்த நாட்டுக்கு வேணாலும் போயிட்டு அவங்களுக்காக சண்டை போட்டு வின் பண்ணி கொடுக்குற ஒரு டீம். அவனோட ஆசை என்னன்னா பெரிய ஒரு பேரரசை உருவாக்கணுங்கிறது அவனோட ஒரு எய்ம், ரொம்ப ஒரு பெரிய எய்ம். கட்ஸோட எய்ம் வந்து சர்வே ஆகணும், அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ ஒரு பெரிய பேண்டாக இருக்கான்ல, அவன் வந்து எப்படின்னா ஒரு ஆள் தான், ஏதாவது ஒரு நாட்டுக்கு சண்டையை கூப்பிட்டாங்கன்னா போவான், காசு வாங்கிட்டு சண்டை போட்டுட்டு வந்துடுவான். அவனோட சர்வே ஆகணும் வந்து இவனோடது வந்து ஒரு பெரிய எய்மில் இருக்குது. இவங்க 2 பேரும் வந்து ஒரு நாள் மீட் பண்ணுறாங்க, ஓகேவா. மீட் பண்ணுறப்போ அதுலேருந்து தான் வந்து ஸ்டோரி மாற ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம எதுலேருந்து பார்க்கலாம்னா, கிரிஃபித்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? கிரிஃபித்தை பற்றியா? கிரிஃபித் வந்து ஏன்னா எனக்கு எந்த ஒரு எமோஷனல் எதையுமே காட்ட மாட்டான். பட் அவன் வந்து இரக்கமானவனா அப்படி கிடையாது, ரொம்ப கொடூரமானவனாகவும் இருக்கான், பார்த்தா அப்படி தெரியாது. இப்போ
ஏன்னா அவனுக்கு ரொம்ப அது வந்து நான் அப்படி அவனை ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு அப்படி நல்லா நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் சொல்ல முடியாத ஒரு தருணத்தில் இருக்கேன். அவன் வந்து ஒரு கனவை அடைஞ்சாகணுன்றது முடிவு பண்ணிட்டான். அதுக்கு ரொம்ப அதுக்கான ஒரு பாத்துல இருக்கான். அப்போ அவனுக்கு மிகப்பெரிய பலம் ஒன்று கிடைக்கிறான், கட்ஸ் வந்திருக்கான். அப்புறமா கட்ஸுக்கு வந்து ஒரு மைண்ட் மாறுது. அவனுடைய ட்ரீம் இவன் ட்ரீம் இல்லைன்றான். அது மாறுது. இப்போ நான் என்னன்னா இவனோட பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டீமை பில்ட் பண்றதுக்காக இவன் கிரிஃபித் வந்து எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ கிரிஃபித் வந்து அவனையே வந்து விலையா கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவன் சொல்லுவான், இது வந்து இதை பார்க்கறது அவ்வளோ காசு செலவாகும், இதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. அப்போ நம்ம ஒரு சில பேரோட வந்து இணக்கம் மறந்துதான் ஆகணும், அவங்களோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணி தான் ஆகணும். இவன் வந்து அவள் காஸ்கா கூட பேசிட்டு இருக்க கூட சொல்லுவாள்ல, என்னை பார்த்தா அவனுக்கு வந்து அறிகுழுப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீரிப்பான். அவன் இது வந்து அவனுக்கு அது பிடிச்ச அந்த விஷயத்த பண்ணலை, ஆனால் தேவை இருக்கு. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறான்னா அவன் ட்ரீமுக்காக பண்ணுறான். அவனுக்கு ட்ரீமு அவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீ வந்து காஸ்காவை எடுத்துக்கலாம். இப்போ காஸ்காவுமே ஒரு டார்க் ஸ்டேடியம் தான் வந்திருப்போம். அவளுமே பிறந்ததுலேருந்து ஒரு இதாக தான் இருந்திருக்கும். அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கவனே வந்து அவளை ரேப் பண்ண வருவாங்க. அவளுமே ஃபர்ஸ்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவா. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து முடியாது, இதானே பண்ண போற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போதான் வந்து கிரிஃபித் வந்து காப்பாற்றுறான். கிரிஃபித் வந்து ஷோல்டரில் கை வைக்கிறது வந்து இவளுக்கு வந்து ஒரு தைரியமாக இருக்கும். இப்போ மற்றவன் வைக்கிறது எல்லாரும் வைக்கிறது ஒன்றும் கிடையாது இல்லை, இவன் வைக்கிறது வந்து கட்ஸ் பண்ணும்போது கூட பட்டுன்னு தட்டி விட்டுருவா. இவன் பண்ணுறப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும். நீ வந்து அவனை இது பண்ணுறது வாழை தூக்கி அவள்கிட்ட போடுவான் தானே, நீ என்ன பண்ணுவியோ பண்ணுன்னு சொல்லிட்டு காஸ்காட்ட போடுவான். அப்படிதான் காஸ்கா வந்து ஏன் கிரிஃபித்துக்கு அவள் இவ்வளோ லாயலாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு சும்மா இருந்துட மாட்டாங்கல்ல. ஸோ இதுதான் இவனோட எய்ம் வந்து என்னென்னா ஒரு எம்பவரை வந்து உருவாக்கணும். அவனோட எய்ம் வந்து என்னென்னா அப்போதைக்கு சர்வே பண்ணணும். அவனுக்கு பெருசாக ஒரு எய்மு கோல்லாம் கிடையாது. அவங்க 2 பேரும் தான் மீட் பண்ணுறாங்க. கிரிஃபித்துமே நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கவே, இந்த டீமுக்காக வந்து அவன் நிறையா பண்ணியிருக்கான். இப்போ என்னவாகுதுன்னா இப்போ அவனுக்கு வந்து வைக்கிறான். இப்போ கட்ஸுக்கு வந்து கட்ஸ் ஏன் சேரான்னு ஒன்று இருக்குல்ல, சும்மா சேர மாட்டான் அவனும். கிரிஃபித்துக்கும் அவனுக்கு சண்டை நடக்கும், அதில் தோத்துருவான் அவன். இப்போ நான் தோத்துட்டா நீ சொல்றதை நான் பண்றேன்னு சொன்னோடனே டீம் அப்படிங்க இவனுக்கு வந்து அவனோட கெப்பாசிட்டி தெரியுது. கட்ஸோட கெப்பாசிட்டி டிஸ்டன்டா இருக்கிற கனவு வந்து இவனை வச்சு அதை நிறைவேற்றிடலாம், தடையே இல்லைன்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளா மாறிடுறான். இப்போ வந்து இது எல்லாமே ரியலா நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல. பட் ஒருத்த வரப்போ வந்து எனக்கு டோட்டலா வந்து இல்ல இது ரியலா நடக்கிறது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா தெரியும். ஜோடு த இம்மார்டல்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். ஆமாம், ஜானரை பெண்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம் மொத்தமாக. இது வரைக்கும் ஆரம்பத்திலே கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் மேஜிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் இவன் மொத்தமாக அந்த ஜானரை உடைச்சிட்டு வேற மாதிரி வந்துடுவான். இவன் மனுஷன் இல்லை, இவன் பேய், ஒரு டீமன். அவனை ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கூட அந்த கையில் கட்டு போட்டு அந்த டீமன் இருக்கு அதெல்லாம் காட்டினாலும், அந்த இதுலேருந்து வரதெல்லாம் காட்டினாலும் அதுக்கப்புறம் ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். இவன் வந்து சண்டை அவனை யாருமே இம்மார்டல் யாருமே வின் பண்ண முடியாதுன்னு சொன்னோடனே ஓகே நான் என்ன நினச்சேன்னா கட்ஸ் மாதிரி அவனும் ஒருத்தன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் போய் சண்டை பொழிலாம் தெரியும், டேய் போங்கடாங்கிட்ட நான் வந்து ஒரு பேய்டா அப்படின்ட்டு. இப்போ இந்த ரியல் வேர்ல்டில் எப்படி இருக்கு பாரு, ஒருத்தவங்க நாடை பிடிக்கணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதில் வந்து விச்சஸும் இருக்காங்க, டீமனும் இருக்கு. ஒரு மாதிரி இந்த வேர்ல்டே ஒரு மாதிரி டார்க்காகவும் ரொம்ப கொடூரமாகவும் இருக்க மாதிரி இருக்கு இந்த வேர்ல்டே. நார்மல் பர்சன் வந்து எப்படி அவனை சண்டை போட்டு கில் பண்ண முடியும் சொல்லு, பண்ண முடியாது இல்லை. ஸோ அதில் வந்து ஆனால் இவன் கழுத்தில் எப்பவுமே ஒன்று இருக்குங்க, அதை பார்த்து தான் அவன் ஓடிடுவான் ஜோடுங்கிறான். ஆனால் அவனே ஒரு பேட்டில் வந்து ஒன்று ஹெல்ப் பண்ணுவான். ஒரு வாழை தூக்கி போட்டு ஒரு பேட்டில் நடக்குங்களா, அப்போ வந்து ஜோடு இருக்கான், அவனோட வாழை கொடுத்தானே அவனை கில் பண்ணுவான். இவனோட ஸ்வாட்ஸுமே உடையும் இல்லை, இந்த ஸ்வாட்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கி இருக்கும், அதில் வந்து உடையும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா கட்ஸும் காஸ்கா வந்து டோட்டலாக கிரிஃபித் மேலே ஒரு பைத்தியமாக இருப்பான். கிரிஃபித் வந்து ஒரு குயின் மேலே பேசி, குயினோட ஒரு கிங்கோட ஒரு பொண்ணு குயின் இருக்கால, அவளோட பிரின்சஸ் இருக்கால, ஆமாம் பிரின்சஸ், அவளோட வந்து இவன் பேசிட்டு இருப்பான். இவளுக்கு வந்து அது பொறாமையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் கட்ஸுக்கும் காஸ்காவுக்கும் தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு அப்பயே நான் ஃபைன் பண்ணிட்டேன். ஓ இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு இருந்துட்டேன். இப்போ நீ வந்து குயின் இந்த பிரின்சஸோட இவனோட கிரிஃபித்தோட பாண்டிங் வந்து எப்படி பார்க்குற, யூஸ் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறியா? ஆக்சுவலி அது அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான். ஆக்சுவலி எல்லாம் திடீர்னு ஒரு சேஞ்ச் நடக்கும். 2 பேரும் அது வரைக்கும் நட்பு ஒட்டினா ஒரே திசையில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல 2 பேரும்
பிரிஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரி வரும்போது கிரிஃபித் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகிடுவான். அவன் வந்து அவன் அவ்வளோ வருஷமா கனவுல ஃபோக்கஸாக இருந்து இப்போ இந்த அந்த காஸ்காவா அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்ததுலேருந்து இவ்வளோ காலம் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தவன் வந்து பயங்கரமான இம்பேலன்ஸ் ஆகிறான். அவன் எடுக்கிற முடிவு எல்லாமே பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவாக இருக்குது. அவன் அப்போ நினச்சிருந்தா காஸ்காவோட கூட பண்ணியிருக்கலாம். அது பெருசாக இருந்திருக்காரு. அது வந்து அவளுமே அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் காஸ்காவுமே. ஆனால் அவன் குயின்கிட்ட நான் ஓகே அப்படின்னு நினைச்சேன். ஓகே எங்கேயோ போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டு மாறுதுன்னா அதுக்கு அப்போ அந்த செகண்ட்லேருந்து அடுத்த செகண்டே கதை டோட்டலாக வேற ரூட்ல தப்பா போயிடும். இப்போ அவன் யாரு, அவனுக்குள்ள என்ன நெகட்டிவ் இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் வெளில வர ஆரம்பிக்கும். இப்போ கட்ஸ் மேல வந்து நம்ம தப்பே சொல்ல முடியாது. என்னன்னா அவன் வந்து இவனோட டீமா சேர்ந்துட்டு இந்த பேண்ட் இருக்குல்ல, ஹாக் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டான். யாருமே வின் பண்ண முடியாதெல்லாம் வின் பண்ணி இவன் தான் அந்த கேப்டனாக இருப்பான். நிறைய பிளான் போட்டால் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த குதிரையை போகிறது நம்மளாம் சின்ன வயசில் கூட ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கலாம். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கூட ஆற்றுல குதிரையை கிடைக்கிறப்போ வந்து 2 சைடும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு கைத்தை கட்டிட்டு குதிரையை கொண்டு வருவாங்க. ஆக்சுவலி மங்கள் எம்பையர் அப்போ யூஸ் பண்ண அட்டாக் டாக்டிக்ஸ் எல்லாம் இதில் எடுத்து யூஸ் பண்ணி. ஓகே அந்த அவன் நினச்சிட்டு இருப்பான், இந்த இடத்துக்கு யாருமே வர முடியாது நினச்சிட்டு இருக்கப்போ ஒரு பிளான் பண்ணி அதில் வந்து கேப்டனாக இருப்பான். உனக்கு நினச்சது எல்லாமே பண்ணிட்டான். பட் இப்போ என்ன ஒன்றா ஏன் லீவ் ஆகுறான், கட்ஸ் வந்து ஏன் லீவ் ஆகுறான், அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க இருக்கானுங்க. இது எல்லாமே இருந்தாலும் அதுக்கு காரணமும் கிரிஃபித் தான். கிரிஃபித் வந்து இவனை வந்து என்ன சொல்லுவான்னா ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவான். இப்போ வந்து கிரிஃபித்துக்காக கட்ஸ் என்ன வேணாலும் பண்ணுவான், கட்ஸுக்காக கிரிஃபித் என்ன வேணாலும் பண்ணுவான். இப்போ அவனுக்கு கூட இறந்துட்டான்னு சொல்றப்ப கூட ஒரு இதுல மலையிலேருந்து கீழே வந்துருவாங்களா காஸ்காவும், அப்போ பாக்குறதுக்கு கூட ஆள் போக சொல்லியிருப்பான், நீங்க போய் பாருங்க என்னன்னு சொல்லிட்டு. அந்த இவனுக்கான இம்பார்ட்டன்ட் அவன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். இப்போ அவன் ஜோட வந்து பேட்டில் பண்ண போறப்போ கிரிஃபித் நான் மட்டும் போறேன்ட்டு உள்ள போவான், அவனுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா கிரிஃபித் வந்து என்ன சொல்றான்னா அவனை யார் அவன் கிரிஃபித் வந்து நண்பனா உண்மையா நினைக்கிறான் அப்படின்னா அவன் ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அந்த ட்ரீமை ஃபாலோ பண்றாங்க பத்தியா, அவங்களதான் இவனோட ஒரு ஃப்ரெண்டா என் ட்ரீம் அவன் ட்ரீமா நினைச்சு இருக்கிறவனை தான் நண்பனா ஏத்துக்கிறான். நண்பனா இப்போ அவனுக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அந்த ட்ரீமோட சேர்ந்து ஃபாலோ பண்றவங்களும் அவன் ஈக்குவலா நினைக்க மாட்டான். இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அதை அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்களதான் அவன் ஈக்குவலா நினைக்கிற ஒரு பர்சனா இருக்கான். இப்போ வந்து கட்ஸ் வந்து கிரிஃபித்துக்காக எல்லாமே பண்றான். பட் இவனை வந்து கிரிஃபித் இப்போ வந்து ஒரு நாட்டில் ஒரு ஸ்டெப்பு போக பிரச்சனை தான் அதிகமாயிட்டு இருக்கும். நீ நார்மலாக ஒரு படை வீரனாக இருக்கிறதுக்கும் தளபதியாக இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ போகிறப்போ வந்து இவனை கில் பண்ணுறதுக்காக ஜூலியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ட்ரை பண்ணுவான்ல, விஷம் வச்சு அம்புல வந்து இது பண்ணி பண்ணுவான். இது வந்து கடைசி இப்போ கிரிஃபித் வந்து சைலண்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு தேவைங்கிறப்ப அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் பண்ணி விட்டு போயிடுவான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த ஜூலியஸ் வந்து கில் பண்ணுறதுக்காக கட்ஸ் போயிருப்பான்ல, அது ரொம்ப சூப்பரான சீன். அவங்க அப்பாவும் அந்த பையனை வந்து சண்டை ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. நீ வர வேஸ்ட், நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பையனை வந்து பண்ணிட்டு இருப்பான். நான் வந்து அவன் பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சேனா அந்த பையன். ஆனால் அடுத்த செகண்ட் என்ன ஆகுனா இவன் வந்து ஜூலியஸை கில் பண்ணுறப்போ அவன் பையன் அவனே கில் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது வந்து கட்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட் ஆகிடும். அது இப்போது அவன் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு நடந்த பேட்டில் வந்து 100 பேரை கூட கில் பண்ணியிருப்பான். ஓகேவா, அவன் சர்வைவலுக்கு வந்து இப்போ பிரச்சனையே கிடையாது. இந்த இதுவுமே வந்து கிரிஃபித்துக்காக போயிட்டு ஒரு சின்ன பையனை கில் பண்ணிட்டான்ல, இந்த கில்ட்டு வந்து அவன் போகவே போகுது. இது வந்து நீ வந்து எந்த காரணம் சொல்லி சரி பண்ண முடியாது. இல்லை நீ சரிவிட்டாலும் அவன் வந்து இந்த கொலைக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சு இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அவன் சாட்சி, கண்ணால் கண்ட சாட்சி, அப்படியே விட முடியாது. ஒரு கில்ட்டான இப்போ கேம்பினோ கில் பண்ணப்ப கூட அவனுக்கு வந்து கில்ட்டுக்கு போக வேண்டியது கிடையாது. ஆனால் அவன் வந்து அந்த சின்ன பையனை பண்ணது வந்து சொல்ல முடியாதுல்ல, அது அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து அவன் வேற அப்படி சொல்லியிருப்பானா கிரிஃபித் வந்து யாரு அவங்களுக்கு ஒரு இவனு ஈக்குவலா பழகன் இருக்குல்ல. இப்பதான் இவனுக்கு உள்ள வந்து ஒரு நிறைய டீப்பா ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட கோல் என்ன, நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஏன் இங்க இருந்துகிட்டு இருக்கோம்னா அவனோடதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் கிளம்புறான். நிறைய வின் பண்ணிட்டான், இது பண்ணிட்டான். வாழ்க்கை அவனை ஒரு திசையா தட்டி விட்டு இங்க கூட்டு வந்திருக்கு. அப்பதான் அவனுக்கு ஒரு தெளிவு வருது. ஓகே, அவனுக்கு என்ன திங்க் பண்றான்னா சண்டை வந்து எனக்கு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதாவது எழுதுறவன் எப்படி எழுதுறது தன்னுடைய வெளிப்பாட்டு முறைன்னு நினைக்கிறானோ, சண்டை வந்து ஜஸ்ட் சர்வைவல் மோடுக்காக நான் பண்றதில்ல, அடுத்தவனுக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, நான் தனியா போறேன், அந்த மாதிரி ஒரு முடிவு. அவன் வந்து அதுக்குமே சூப்பராக ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஒரு இதுல ஒரு சும்மா நார்மலா ஒரு வில்லேஜ்ல வந்து சண்டை நடந்துட்டு இருக்கான். அவன் சண்டை போடுறன்ட்டு போவான், இவன் அசால்ட்டா வின் பண்ணிடுவான். வின் பண்ணோடனே அவன் என்ன சொல்லுவானா என்னோட வரியான்னு கேட்பான்.
மாட்டேன்னு சொல்லிட்டு போவான். அதுக்கு என்னன்னா இப்போ வந்து அவனுக்கான ஒரு எய்ம் வந்து அவன் எடுத்துக்கிட்டான், ஒரு கோலா. நமக்காக இருக்கணும், அதுக்காக தான் சண்டை போடணும். நம்ம சண்டை போடுறதுக்கு இன்னொருத்தவங்களோட எய்முக்காக காரணமா இருக்கக்கூடாது. இப்போ வந்து கிரிஃபித்துக்காக சண்டை போறான்னா அது அவனோட கனவுக்காக இவன் 100 பேரை கில் பண்றான் 100 பேரை கில் பண்றான்றதுல அப்படி இருக்கக்கூடாது, அவனுக்கானதா அது இருக்கணும். அப்படிங்கிறனால தான் அது இருக்கு. அதனால திரும்ப சேர மாட்டான். திரும்ப ஒருத்தவங்கள முன்னாடியே மீட் பண்ண ஒரு பர்சனாக இருக்கு, இந்த வால் சீவரில் அவர் போயிட்டு மீட் பண்ணி இருந்துகிட்டு இருக்கான். இதுதான் அவனோட லைஃபோட எய்மாக இருக்கு. அவன் திரும்ப வந்து இங்கே வரணும்னு கிடையாது. திரும்ப அது எப்போ மாறுதுன்னா கிரிஃபித் வந்து அங்கே தேவையில்லாமல் பிரின்சஸை பண்ணி மாட்டினால அவனுக்கு அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பானுங்களா அவனை. அவர் மாறி போயிடுவான். இப்போ வந்து இது அவனுக்கு தெரிய வந்தோடனையும் அவனை காப்பாற்றுறது இவனோட எய்மா வந்து அடுத்து மாறுது, அடுத்த ஒரு ஸ்டேஜாக வந்து மாறுது. அங்கே காப்பாற்ற போகிறான். காப்பாற்ற போனதுக்கு அப்புறம் ஒழுங்காக இருக்க வேண்டியதானே. ஏண்டா இவ்வளோ விட்டுட்டு வந்து பண்ணுறான். ஏன்னா அதுக்கு அந்த காப்பாற்ற போகிறப்ப தான் காஸ்காவுக்கும் இவனுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உனக்கு வந்து புரியுது. அதுக்கு அவங்க கூட சொல்லுவான்ல, நான் வந்து இப்போ வந்து கிரிஃபித்தை வந்து காப்பாற்றி திரும்ப வந்து ஹாக்கை வந்து ஒரு ஸ்டடி பண்ணிட்டு நான் போகிறேன், என்னோட நீனு வந்துடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க கட்ஸு. நம்ம 2 பேரும் போவோம், நான் ஒரு எய்மை இது பண்ணிட்டு போவோம். மேபி அவன் ஒழுங்காக இருந்தால் கூட காஸ்கா வந்து போயிட மைண்ட் செட்லாம் இருப்பா அவளும் கட்ஸோட. ஓகேவா, இவன் வந்து அந்த பிரின்சஸோட இருக்கிறதே இவளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குல்ல. ஆண்டாடி நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தான் இருக்கும். பட் இப்போதான் உன்கிட்ட முக்கியமாக கேட்குறோம், நீ ஏன் கிரிஃபித் வந்து அப்படி பண்ணான்? ஏன்னா அவனுக்கு பிறந்ததுலேருந்தே அவனுக்கு வந்து பெரிய கனவு, பெரிய ஒரு அரசாட்சியை உருவாக்கணும் அப்படின்றது தான். அது மட்டும்தான். இப்போ அவனை மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன நிலையில இருக்கான்னா 100% அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை, செத்துடலாம்ன்றது அவனுடைய முடிவு. அவன் சாவறதுக்கு தான் போகிறான். செத்து போயிடலாம், நம்ம தனியாக இருந்துட்டு நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு லைஃப் லைன் அப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் அவன் இருந்துக்கிட்டே இருக்கு. அவன் யூஸ் பண்ணாமலே இருந்தான். அவன் அந்த கடைசியில் தப்பாக யூஸ் பண்ணிடுவான். அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாம் தாறுமாறாக தப்பாக போயிடும். அதில் இருந்து மொத்தமாக எல்லாம் ரிவர்ஸ் ஆகிடும் கதையே. அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு பேரியர் மாதிரி ஃபுல்லாக கிரியேட் ஆயிருந்தேன்னு. அது நீ வந்து ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், அப்போ தான் உனக்கு அந்த பவர் கிடைக்கும். இப்போ நீ சொன்ன பார்த்தியா தானஸ் கதை. ஆமாம், அந்த தானஸ் வந்து ஒரு 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 கல்லை எடுக்கணும்னா க்ளோஸாக இருக்கவங்களை வந்து நீ பழி கொடுக்கணும். அன்பாக இருக்கிற ஒரு ஆளை வந்து நீ கில் பண்ணணும். அதுதான் தானஸ் யாரையும் தூக்கி போடுவாங்க, அவங்க பேர் என்ன டக்குன்னு மறந்துட்டேன். கமோராவா? அவங்களுக்கு தூக்கி போட்டு வருவாள். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு. இப்போ வந்து அங்கே வந்து அவனுக்கு என்னன்னா அந்த டீமையே கொடுக்கணும். அந்த டீமையே கொடுத்துட்டு தான் அந்த பவரை வந்து எடுத்துப்பான். எடுத்தது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் கட்ஸ் முன்னாடியே பண்ணுவான் பார்த்தியா காஸ்காவா. அது வந்து அவன் நீ நினச்சி பாரு, கட்ஸ் வந்து எவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்துட்டு இருக்கான். அவன் அப்போதான் அழுவான். அதுவும் அவன் தாங்க முடியாத வழியில் அப்போதான் இருப்பான். அது வந்து ஒன்று ஆல்ரெடி அவன் அதனால அஃபெக்ட் ஆன ஒருத்தன். அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு அப்படி பண்ணுறது வந்து அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுவும் கிரிஃபித் பண்ணுறதை அவனால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு எனிமி பண்ணுறான்னு வச்சுக்கவே, ஓகே அவன் எனிமி, நம்ம சரி பண்ணாட்டியும் அவன் மேலே கோபமாக இருக்குது. ஓகே, இது வந்து 2 கலந்து இருக்குல்ல. இது வந்து கோபமா இது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, ரொம்ப கொடூரமாக இருக்கும். இன்னொன்று வந்து எனக்கு வந்து அவ்வளோதான், நீங்கள் பெர்சருக்கு பார்க்க வேணாம். இப்போ உங்க தூக்கம் கட்டுறோம். எனக்கு யாருக்குன்னே தூக்கம் வராமல் இருக்கு 2 நாளா. நல்லா இருக்குடா எல்லாரும். இல்லை, கிரிஃபித் வந்து ஃபர்ஸ்டே காஸ்காவை ட்ரை பண்ணுவான்ல, அது வந்து எனக்கு கட்ஸை பழி வாங்குறதுக்கு தானே பண்ணுறேன். ஆமாம், ஏன்னா அவன் டென்ட்டுக்குள்ளே இருந்து அதை பார்த்துட்டே இருப்பான். 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, நமக்கு எதுவும் முடியல, எனக்கும் ஒன்றும் நடக்கலை, இவங்க கனவை நான் அழிக்கிறேன்றது அவர் உள்ள தாட் போயிட்டு இருக்கும். ஆனால் அது காட்ட மாட்டான், ஜஸ்ட் விஷுவலாக மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து இல்லை அது இருக்கும். இப்போ கிரிஃபித் வந்து ஃபர்ஸ்டே வந்து காஸ்கா மேலே விழுவான் மாதிரி அந்த உடம்பு அவ்வளோ. அதை தான் சொல்கிறேன், அந்த சீன் தான் சொன்னேன். அப்போ வந்து எனக்கு என்னன்னா, இப்போ கிரிஃபித்தோட மனுஷனுக்குள்ள வந்து ஒரு ஜோக்கர் சொல்லுவான்ல, அது மாதிரி தான். நீ ஒரு எட்ஜில் நிப்பாட்டுறப்போ உன்னோட நெகட்டிவ் வெளில வரண்டா, பேட்மேன் டேய் இருடா நிப்பாட்டுறா. அந்த டப்பிங்ல இருக்கும், நீ வந்து ஒரு நல்லவனா சாகலாம், இல்லை நீ கெட்ட ஒரு கொடூரமானவனா ஆகிற வரைக்கும் நீ வாழலாம். அந்த மாதிரி வந்து கிரிஃபித்தோடது அப்போதான் வெளில வருது. இப்போ உனக்கு ஒருத்தன் ஈக்குவலாக இருக்கன்னு வர்றப்போ அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது அங்கே ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் அவன் முன்னாடியே பண்ணது வந்து இதாகி, அதுக்கப்புறம் அவனோட எய்ம் என்ன ஆகுதுன்னா இவனை பழி வாங்கணுன்ட்டு மாறுது. இவரெல்லாம் கட்ஸோட வந்து இது ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப டார்க்காக ரொம்ப டயர்டாக இருக்குது, முடியல, கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து பெர்சருக்கு பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருதயம் பாதிக்கப்படும்.
அதுதான் ஆமா. இது. சாவுங்கடா. இதயம் பலவீனமானவங்க அதை பார்க்காதீங்க அப்படிமல்ல. ஆமா அதேதான். அந்த மாதிரி பாருங்கடா, நாங்க மட்டும் தான் வைக்கணுமா பாருங்க. அது மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு அனிமி, நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அனிமியோட நாங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு அனிமி பிளான் பண்ணியிருக்கோம். ஆமா எங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கு இந்த அந்த அனிமே பத்தி பேச போறோம். அது ஒரு மாதிரி ஜாலியாக ஆனா இந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருக்காது. அது ஒரு மாதிரி, அது ஒரு நார்மலாக இருக்கும். வரையில பார்க்க தானே போறீங்க. நம்ம ட்ராமாலே இருங்க. அதுவரை ட்ராமாவோட இருங்க. பாய். பெர்சர்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெர்சர்க்கு டார்க்னா ஏன் டார்க்னா உங்களுக்கு ஒரு வியூ இருக்குங்களா? உங்களுக்கு வந்து கிரிஃபித் சைடு வந்து ஒரு நியாயம் இருக்கலாம், இல்லை காஸ்கா சைடு ஒரு நியாயம் இருக்கலாம், இல்லை கட்ஸ் சைடு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து கேம்பினோ சைடு கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று இருக்கலாம். முக்கியமா நம்ம இந்த ரைட்டர் பத்தி சொல்ல விட்டோம் மேடம். இவர் பெர்சருக்கு எழுதிக்கிட்டு இவர் ஆக்சுவலி செத்துட்டாரு அப்படின்றதா நான் படித்தேன். ஸோ அதுதான் அவர் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இவர் எப்போ தெரியுமா ஃபர்ஸ்ட் மேங்கா வந்து வரைஞ்சது 10 வயசு அப்போ. அதுக்குன்னு நீங்கள் போய் அவர் 10 வயசில் வரைஞ்சதுங்கன்னு தேடி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் வரும். அதை அவர் 10 வயசில் வரைஞ்சது கிடையாது. அது வந்து அவர் பெர்சர்க்கில் இருக்கிற ஏதோ ஒரு பகுதி தான் போட்டிருக்கேன். ஏன்னா 10 வயசு பையன் வரைஞ்சது வந்து என்னதான் ப்ராடஜியாக இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஒரு அது இப்போ அவைலபிள் இல்லை, ஏன்னா அது அந்த காலகட்டத்தில் வரைஞ்சது. இவர் ஒரு 50 வயசு இருந்தப்போ ஏதோ செத்தாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது. அப்புறம் இந்த பெர்சர்க் தான் அவருடைய மாஸ்டர் பீஸ் முழுமை அடைகிறதுக்கு முன்னாடியே அது மாஸ்டர் பீஸ் மேக்னம் ஓப்பஸ் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பட் கம்ப்ளீட் பண்ண முடியல சரியாது. அப்புறம் இது எப்படி ஒர்க் பண்ணார்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக 2 நாள் தான் லீவ் எடுத்திருக்காரு. எப்படின்னா ஒருத்தன் வந்து தனக்கு பிடிச்சது செய்யறான், பிளஸ் அவனுக்கு அதுக்கு பேமெண்ட்டும் கிடைக்குதுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான்னா இப்படி வெறித்தனம் தான் நான் பார்க்குறேன். அது நான் ஜெயமோகன் ஒரு 4 வருஷத்துல வெண்முரசு எழுதி முடிக்கலையா, 25,000 பக்கம் முடிக்கல. அது ஒரு வெறித்தனம். ஆமா அப்படிங்கிற ஒரு ஆனா பண்ணி இருந்தாலும் செத்துட்டு இருந்தாலும் உயிரோட இருக்கான். ஐயோ இல்ல நான் அந்த கெட்ட நோக்கத்துல சொல்றேன் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிருக்காரு அப்படின்னுட்டு. இல்லை ஏன்னா ஒரு ஒர்க் வருதுன்னா ஈஸியாக வந்துடுறதுல்ல, அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குன்ட்டு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், ஏன்னா அவ்வளோ நேரம் அது தேவைப்பட்டது உண்மையில். ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணுறேன்னா ஏன்னா அதில் அவருக்கு இருக்கிற ட்ராயிங் ஸ்கில் வேறு யாருக்குமே கிடையாது. நீங்கள் அந்த ஜஸ்ட் மேங்காவை எடுத்து பாருங்கள், அவ்வளோ கிளியர் கட்டாக வரைஞ்சிருக்கு. அதாவது வரைஞ்சி திருப்பி தூக்கி போட்டு பெட்டர் பெஸ்ட்டுன்னு போயிட்டே இருந்தால் தான் ஒரு வெர்ஷன் வரும். அதை நீங்கள் வந்து பெர்சர்க் அனிமேஷனாக நம்ம அனிமையாக பார்க்குறது ரொம்ப குறைவு தான். அதிலே தெரியும் ஷார்ட் பை ஷார்ட்லையும் ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. என்னமோ வந்து லைவ் அடாப்ட் பண்ணுறாங்க. பர்சனலாக வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒன்று வந்துருச்சு, நீங்கள் அதை லைவ் அடாப்ட் பண்ணுறதுல என்ன இருக்க போகுது, அதை பார்த்துட்டோம் ஓகேவா. இப்போ மாங்காலேருந்து அனிமே அடாப்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்று இருக்குது. ஏன்னா சரி நம்ம பிக்சராக பார்க்குறோம், இது வந்து விஷுவலாக பார்த்தா எப்படி இருக்குன்ட்டு திரும்ப அதையும் ரியல் லைவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வர்றது ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம். பட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபினிஷ் ஆகாமல் இருக்குல்ல, அதை நீங்கள் கொண்டு வாங்க. அட்லீஸ்ட் அதை நீங்கள் ரியல் பிளேவாக வந்து பண்ண ட்ரை பண்ணுங்க. அனிமியா இல்லாமல் கூட பண்ணுங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நிறைய அனிமீஸ் வந்து பாதியில் நிற்கிது, நிறைய அனிமீனை ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் இருக்கலாம், அவங்க ரைட்ஸ் கொடுக்காம அந்த மேலே இருக்கலாம். சப்போஸ் இருந்ததுன்னா பெர்சர்க்க ஃபஸ்ட்லேருந்து கூட அவங்க வந்து அனிமி அடாப்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக கொடுக்கலாம். அது பழைய சிஜியாக இருக்குல்ல, புதுசாகவே அவங்க பண்ணி கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோ ஆல்ரெடி ஒரு எண்டிங் கொடுத்துட்டு திரும்ப விண்ணை தாண்டி ஒரு 2வது எண்டிங் இது. நன்றி, வணக்கம், பாய்.